ஒருபோதும் யோசிச்சு பாத்தீங்களா, வாழ்க்கை உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா எப்படி இருக்கும்? அடுத்த வாரம் இல்ல, அடுத்த பிறவி இல்ல, இப்போதே, இந்த தருணத்திலே. இது ரோஹனின் கதை. அவன் எல்லாம் தன்னோட கட்டுப்பாட்டில் இருக்கு என்று நினைச்சான். ஆனா காதல் எப்போதும் ஒரு தேர்வு மாதிரி இல்ல. சில சமயம் அது உப்பால உண்மையை தெளிவா பார்க்கிற கண்ணு. ரோஹன், ஈஷா இருவரும் சிறு வயசிலிருந்தே அக்கம் பக்கத்துல நண்பர்கள். பள்ளி ப்ராஜெக்ட்ஸ், இரவு நேர பேச்சுகள், குட்டிக்கால வேடிக்கைகள் எல்லாத்தையும் சேர்ந்து அனுபவிச்சிருந்தாங்க. ஒரு மாலை ஈஷா திடீர்னு கேக்குறாள், ரோஹன், நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா? அந்த கேள்வியால ரோஹன் அதிர்ச்சி அடைஞ்சான். சந்தோஷம், பயம், குழப்பம், ஆனாலும் மிகுந்த மகிழ்ச்சி. அந்த நொடியில் நட்பு ஒரு புதிய வடிவம் எடுத்தது. ஆனா கொஞ்ச நாள்ல நிஜ வாழ்க்கையின் சுமை வந்துச்சு. ரோஹனுக்கு அது கட்டுப்பாட்டோட கூண்ட மாதிரி தோணுச்சு. அவன் ரெஸ்ட்லெஸ்னஸா இருந்தான். செட்டில் ஆகணுமா இல்லையான்னு தெரியாம குழம்பினான். அந்த குழப்பத்துல அவன் கல்லூரி நாட்களில் இருந்த சுதந்திரமான ஃப்ரீ ஸ்பிரிட்டட் நைனாவை நோக்கி ஈர்க்கப்பட ஆரம்பிச்சான். அவதான் தான் உண்மையிலே விரும்புற வாழ்க்கையை ரெப்ரசென்ட் பண்றாள்னு நம்பினான். சின்ன சின்ன பிளவுகள் தெரிஞ்சது, சின்ன வாக்குவாதங்கள், புரியாமைகள், அவ்வளவுதான். எப்போதும் சந்தோஷமா வாழலாம் இந்த நினைச்ச அவங்களோட கனவு சிதற ஆரம்பிச்சது.